نستعين ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني. அல்லாஹ்வுடைய அன்பும் பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய இந்த ஜும்மா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய என்றென்றும் என்று நிலவற்றமாக இருக்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய அன்பார்ந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்து அவனை வணங்குவதற்காக பல்வேறு கட்டளைகள் கடமைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லியப்லுவக்கும் ஐயக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக இந்த உலகத்திலே உங்களை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சோதிப்பதற்காக என்று. அப்ப நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் பல்வேறு வழிகளிலே நமக்கு சோதனைகள் வரும் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நமக்கு வழங்கப்படக்கூடிய சோதனைகள் என்பது ஏராளமான சோதனைகள். அந்த சோதனைகளிலே மிக முக்கியமான ஒரு சோதனையாக அந்த சோதனை நமக்கு வந்துவிடவே கூடாது, அது என்னிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் என்னுடைய நிலை எப்படியாக இருக்கும் என்று ஒவ்வொருவருமே மிக மோசமாக பயப்படக்கூடிய ஒரு சோதனை என்பது வறுமை என்ற ஒரு சோதனை. இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் எந்த காலத்திலுமே எனக்கு வறுமை வந்துவிடக் கூடாது. வறுமை வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்காக அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி என்பது இருக்காது. இப்படி வறுமை என்பது நம்மிடத்துல வந்துவிடக் கூடாது என்று சொல்லி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவும், அந்த வறுமையினால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு இழிவாகவே எனக்கு இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்போ ஒரு வறுமையை மனிதர்கள் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக கருதுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை, இந்த உறுதிப்பாடு, இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அளவிற்கு இந்த வறுமையை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கிறார்கள். அப்ப ஒரு கட்டத்தில் அவர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள், ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த மார்க்கத்தை ஏற்று ஓரிரை கொள்கையிலே வந்திருப்பார்கள். அப்ப வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வால் அவர்களுக்கு இந்த சோதனை வழங்கப்படுகிறது. ஒரு கட்டத்திலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது, அவர்களுடைய குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குமோ, ஒழுங்காதான் இருந்த, எப்ப தௌஹீதுல நீ கால் எடுத்து வச்சியோ அதோட முடிஞ்சு போயிடுச்சு, அல்லாஹ்வுடைய சாபத்தினாலதான் இப்படிப்பட்ட ஒரு இழிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். எப்படி தௌஹீது வந்ததுனால அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகி விட்டது. அப்ப அந்த சாபத்தினாலதான்
எவ்வளவு செல்வம் இருந்ததோ இன்றைக்கு எல்லாத்தையுமே இழந்து விட்டு நீ ஒரு வறுமையில் இருக்கிறேன் என்று குடும்பஸ்தார்களே அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். திடீரென்று எல்லாம் ஒரு வறுமையை ஏற்படுத்துகிறான், அந்த சோதனையை வழங்குகிறான் என்று சொன்னால், அப்ப இதனால இந்த சொன்னதெல்லாம் எனக்கு போதும், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு என்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், இனிமே நான் வறுமையில நான் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலே சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்ப இப்படி இந்த வறுமை என்பது ஒரு மிக மோசமான ஒன்றாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப வறுமை என்பது இந்த உலகத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த வறுமையை நாம பார்க்கிறோமே ஆனால், அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமே ஆனால், அது கண்டிப்பாக சோதனையாக இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த வறுமை நமக்கு இருக்கிறது? எதற்காக அல்லாஹ் இந்த வறுமையை நமக்கு தந்திருக்கிறார்? அப்ப எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மார்க்கம் அல்லாத மக்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள், அவர்களுக்கு செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு செல்வம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் எதை நினைத்தாலும் இந்த உலகத்திலே அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஓரிரை கொள்கையிலே நான் இருக்கிறேன், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக இருக்கிறேன், இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்யக்கூடியவனாக இருக்கும் பொழுது, அப்ப ஏன் எனக்கு இந்த வறுமை இருக்க வேண்டும்? அப்ப இந்த வறுமை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அஷைத்தானு யஅதுகுமுல் ஃபக்ர். இந்த வறுமையை உங்களுக்கு ஷைத்தான் உங்களிடத்திலே காட்டி அவன் பயமுறுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப ஷைத்தான் தான் இந்த வறுமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமானது என்று சொல்லி ஷைத்தான் உங்களுக்கு அதன் மூலமாக பயம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதை மட்டுமே காட்டல, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வயம்குரு பில் ஃபக்ஷா. அந்த அந்த உங்களுக்கு மானக்கேடான காரியங்களை உங்களுக்கு வழங்கி அதன் மூலமாக உங்களுக்கு ஆசைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அவ ரெண்டையுமே ஷைத்தான் காட்டுறானா, பயத்தையும் உங்களுக்கு வழங்குகிறான், ஆசைகளையும் இந்த வறுமையின் மூலமாக உங்களுக்கு வழங்குறான். அப்ப ஆசைகள் எப்படி? வறுமை உனக்கு வந்து விட்டதா, அப்ப நீ ஒரு அலாலான வியாபாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறனா, அதுல எல்லாம் உன்னுடைய வறுமை நீங்காது. வேறு ஏதாவது நீ செய்ய, அது வட்டியாக இருக்கிறதோ எந்த ஒரு ஹராமான காரியமா எதுவாக இருந்தாலும் அதுல நீ முழுகி அதுல மூலமாக நீ சம்பாதிச்சேன்னு சொன்னா உன்னுடைய பொருளாதாரம் என்பது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த இடத்துல உன்னுடைய வறுமை என்பது நீங்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஷைத்தான் உங்களுக்கு இதையெல்லாம் ஆசை காட்டி உங்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப வறுமையை காட்டி ஷைத்தான் உங்களுக்கு பயம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் வல்லாஹ் யஅதிகுமுல் மக்ஃபிரத்து மின்ஹு வதல்லாஹ். அப்ப அந்த அல்லாஹ் தான் நாடியோருக்கு அந்த செல்வத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் எப்படியாக இந்த வசனத்திலே நிறைவு செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தான் நாடியோருக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால வழங்காதவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இல்லை என்பதற்காக வழங்காமல் இல்லை, அல்லாஹ் நன்கறிந்தவன் நுட்பமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்ன ரப்பக யஸ்ஜுது ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அப்ப அல்லாஹ் தான் நாடியோருக்கு அந்த செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், தான் நாடியோருக்கு அதை குறைத்தும் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு கான பிஇபாதிஹி கபீரம் பஷீரா. அப்ப இதை ஏன் வழங்கி இருக்கிறோம் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறார். அப்ப தான் நாடியோருக்கு அந்த செல்வத்தை குறைத்தும் வழங்குகிறான், தான் நாடியோருக்கு அதிகமாகவும் வழங்குகிறான். அப்ப ஏன் வழங்குகிறோம் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அல்லாஹ் சொல்றான்? இப்ப இந்த உதாரணத்துக்கு நாம எடுத்துக்கொள்வோமே, இந்த உலகத்திலே நாம வாழ்கிறோம், எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள். அப்ப எல்லா மக்களுமே செல்வந்தர்களாக அல்லாஹ் ஆக்கிட்டான். உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, எல்லாருமே செல்வந்தர்கள், இருக்கக்கூடிய எல்லாரும் செல்வந்தர்கள், நானாக இருந்தாலும் நானும் செல்வந்தனாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சரிசமமான செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர்களாக இருக்கும் பொழுது ஒரு அடிப்படை தேவைகளை நாம எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? இப்ப நமக்கு ஒரு ஏதாவது நமக்கு பொருள் வேண்டும், அப்ப சாப்பிடுவதற்காக ஒரு பொருள் வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருட்கள் எல்லாம் எப்படி வருகிறது? அந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் எப்படி வருகிறது? அதெல்லாம் கஷ்டப்பட்டால்தான், அந்த வெயிலில் நின்றும் அதில் எல்லாம் பல நாட்கள் அதில் கழித்து அதிலிருந்து தான் அந்த உணவுகளே நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அவர்களும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு அவர்கள் ஏழைகளாக இருக்கிறதுனால தான் அவர்கள் கஷ்டப்பட்டு அதை அனுப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப எல்லாருமே பணக்காரர்களாக சொன்னால் நாம் உணவக்கூடிய அந்த உணவு என்பது நமக்கு எப்படி கிடைக்கும்?
ஒரு பொருளை நாம தேடி போய் நம்ம வாங்க முடியுமா? ஒரு அற்பமான ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுகிறது, அதை நாம வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வாங்கக்கூடிய நம்ம விற்கக்கூடிய அவனும் ஒரு செல்வந்தனாக இருக்கும் பொழுது எப்படி நம்ம வாங்க முடியும்? நம்முடைய இருக்கக்கூடிய நம்முடைய தெருக்களிலே அந்த டிரைனேஜ்களிலே வந்து சாக்கடை தண்ணிகள் என்பது ஓடக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதை சரி செய்வதற்கு அதற்கு என்று ஆட்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களும் செல்வந்தர்களாக இருக்கும் பொழுது ஏன் அவர்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நிலை எப்படியாக இருக்கும்? அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்ப ஏன் அல்லாஹ் இதை தான் சொல்லி காட்டுறான்? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? தான் நாடியவருக்கு அல்லாஹ் வந்து அந்த செல்வத்தை அதிகமாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதெல்லாம் அல்லாஹ் வந்து திருமுறை குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இந்த வறுமையை பொறுத்தவரை அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே நமக்கு இதை பற்றி சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் வந்து சொல்றான், 3 சகிப்புத்தன்மைகளை பற்றி அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். இந்த 3 உங்களுக்கு இருக்கிறதா, நீங்கள் பொறுமை காருங்கள், இதன் மூலயமாக அல்லாஹ் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி 3 காரியங்களை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதிலே 3ஆவதாக போர் சொல்லி காட்டுறான். அந்த போர் களத்துல நீங்கள் இருக்கும் பொழுது சகிப்புத்தன்மையோடு நீங்கள் இருக்க வேண்டும். 2ஆவதாக அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான், நோய், உங்களுக்கு ஒரு நோய் வருகிறதா, அதன் மூலியமாக நீங்கள் வந்து பொறுமை காக்க வேண்டும். அதற்கு 1வது இடத்திலே அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் வறுமை. இந்த வறுமை உங்களுக்கு இருக்கிறதா, அதன் மூலியமாக நீங்கள் அதை சகிப்புத்தன்மையோடு நீங்கள் பொறுமை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறார். இப்படி இந்த வறுமையை பற்றி நமக்கு பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் வந்து சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறார் என்ற செய்திகளை எல்லாம் நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த வறுமை என்பதை நாம் இந்த உலகத்திலே எந்த அளவிற்கு நாம் வந்து ஒரு மிக மோசமான ஒரு சோதனையாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கொள்கையே வேண்டாம், இந்த மார்க்கத்தை ஏற்றதுனால எனக்கு என்ன கிடைத்து விட்டது, இவ்வளவு நாட்கள் இந்த கொள்கைக்காக நான் வந்து உழைத்திருக்கிறேன், என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டு இந்த கொள்கைக்காக நான் வந்து பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அப்ப இவ்வளவு செய்திருந்தும் கூட எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? எதுவுமே கிடையாது. அப்ப அல்லாஹ் எனக்கு எதையுமே வழங்கவில்லையே, நான் ஏன் இந்த கொள்கையில் இருக்கணும், நான் ஏன் பிரச்சாரம் செய்யணும், என்னுடைய வியாபாரத்தை விட்டு தான் நான் வந்திருக்கிறேன், அந்த நேரத்தில் வியாபாரத்தை நான் செய்திருந்தேன் சொன்னால் எனக்கு அல்லாஹ் எனக்கு அதன் மூலயமாக ஒரு பொருளாதாரம் கிடைச்சிருக்கும். அப்ப நான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வறுமை எனக்கு வந்திருக்காது. அப்ப அதை விட்டு வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான சூழ்நிலையும் கூட நான் செய்யும் பொழுது அப்ப ஏன் எனக்கு இந்த வறுமை என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது என்று இந்த மார்க்கத்தையே விட்டு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப அவர்களுடைய அந்த பதில்கள் என்ன? வறுமை, என்னுடைய குடும்பத்துடைய நிலை இப்படியாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் இந்த வறுமையை காட்டி எந்த அளவிற்கு நாம வந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம், எனக்கு வறுமை வந்துருச்சு, என்னுடைய நிலைகள் இப்படியாக இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய தினந்தோறும் அந்த உணவுகளிலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா? தினந்தோறும் 3 வேளைகள் சாப்பிடக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள், ஆனால் வறுமை என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே சரியாக இருக்கும், ஆனாலும் வறுமை என்று சொல்லுவார்கள். இப்படி நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி இருந்தும் கூட நாம் வறுமை என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த காலகட்டத்திலே சஹாபாக்கள் எந்த அளவிற்கு வறுமையில் இருந்திருக்கிறார்கள் அதை நாம பார்த்திருக்கிறோமா? இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இதையெல்லாம் எனக்கு வறுமை வந்துவிட்டது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலை வந்துவிட்டது என்று சொல்லி நாம் இப்படி இன்றைக்கு நாம் சோதனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறோம் என்று நாம கவலைப்படுகிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சோதனை, அவர்களுடைய நிலை எப்படியாக இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த காலகட்டத்தில் வந்து அபூ ஸைத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவருடைய அந்த நிலைகள் என்பது வறுமை என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை முழுக்க வறுமையினுடைய அந்த அடித்தளத்தில் அவர் வந்து சென்று விட்டார். மிக மோசமான சூழ்நிலை, எல்லா மக்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப அபூ ஸைத் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வராங்க, யா ரசூலல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வறுமை இருக்கிறது, நம்மளால தாங்கவே முடியல, ஏன் இவ்வளவு ஒரு வறுமை நமக்கு இருக்கிறது, மிக மோசமான ஒரு சோதனையாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, வறுமை இருக்கதான் செய்யும், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிப்பாட்டவில்லை, பொறுமையாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கேட்டவர்கள் எல்லாமே வந்து ஓடி இருப்பாங்க, எனக்கு இந்த மார்க்கமும் வேணாம் இதுவும் வேணாம் என்று சென்றிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடுத்ததாக சொல்றாங்க, என்னை நேசிக்கக்கூடியவர்களுக்கு வறுமை என்பது கண்டிப்பாக வரும். அப்ப என்னை நீங்கள் நேசிக்கிறீர்களா, என்னை நீங்கள் பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு வறுமை வந்தே தீரும். அந்த வறுமை என்பது உங்களுக்கு எந்த வழியிலும் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி 2 உதாரணங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அஸ்ரவு மின ஸைதி மினல் அஹ்லல் வஹ்ததி,
அப்ப அந்த பாறைகளில் இருந்து அந்த தண்ணீர் என்பது ஓடும் பொழுது அந்த கீழ் நோக்கி ஓடக்கூடிய அந்த வேகம் என்பது எவ்வளவு இருக்குமோ அதை விட வேகமாக இந்த வறுமை என்பது உங்களை அடைந்து தீரும். அப்ப எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக சொல்லி காட்டுறாங்க அமீன் அஹ்லில் ஜபல் இலா அஸ்பலி. அப்ப அந்த மிகப்பெரிய ஒரு பாறைகளில் இருந்து அந்த கற்களில் இருந்து ஓடக்கூடிய அந்த தண்ணீருடைய வேகம் அது கீழ் நோக்கி எவ்வளவு வேகத்திலே வருமோ அதை விட வேகமாக உங்களை நோக்கி வறுமை என்பது வரக்கூடியதாக இருக்கும். அப்ப என்னை நேசிக்கிறீர்களா, உங்களுக்கு வறுமை என்பது கண்டிப்பாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அடுத்த உணவுக்கு வழி கிடையாது. இந்த அளவிற்கு கடுமையான சோதனைகளில் அந்த சஹாபாக்கள் எல்லாம் விழுந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வறுமை என்பது எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது, எவ்வளவு மிக மோசமான ஒரு சூழ்நிலையா அவருடைய நிலைகள் இருந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த வீட்டினுடைய அந்த நிலையை பற்றி சொல்லி காட்டுறாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வருகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த என்னென்ன பொருட்கள் இருக்கிறது அந்த வீட்டினுடைய அந்த தன்மையை பற்றி சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒரு நாள் நான் வீட்டுக்கு போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வீடுகளில ஈச்ச உலை பாய் ஒன்று இருந்தது. அதே போல ஈச்ச நாரிலே செய்த தலையாணி ஒன்று இருந்தது. அதே போல கருவேலை இலைகள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கால் அடிகளிலே இருந்தது. அப்ப எதற்குமே பயன்படாத பதனிடப்படாத தோள்கள் என்பது அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது நான் பார்த்தேன். அப்ப இவ்வளவுதான், இதுதான் அல்லாஹ்வுடைய வீடுகளில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நான் செல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்ததுக்கு பிறகு அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து உட்காருகிறார்கள். அப்ப உட்காரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த முதுகு பார்க்கிறார்கள். அந்த ஈச்ச உலை பாயினால் அந்த அச்சுக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முதுகிலே பதிந்து சிவந்து இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நிலையில இருக்கிறது. அப்படியே செவந்து அப்படியே அந்த நிலைகளை பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை பார்த்து அழுகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறாங்க, ஏன் நீங்க அழுகுறீங்க என்று சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்ன உஸ்ரா வ கைசர் ஃபீஹிமா ஃபீஹி. இந்த உஸ்ரா கைசர் போன்ற அந்த நாடுகளில் எல்லாம் எப்படிப்பட்ட அதிபர்கள், அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது. பெரிய பெரிய மெத்தைகளிலே அவர்கள் உறங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. அந்த ரசூலுல்லாஹ், நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அப்ப ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்டவர் இல்லை என்று சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கான பதிலை சொல்கிறார்கள். அப்ப அவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தான் அவர்களுடைய வாழ்க்கை, இந்த உலகம்தான் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன சிறந்தது, அந்த மறுமை தான் சிறந்தது. அப்ப இன்றைக்கு நாம் இந்த அளவிற்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த நிலையான ஒரு வாழ்க்கை என்பது அந்த மறுமைக்கான வாழ்க்கை தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிலை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வறுமையில் இருந்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த உணவு முறைகள் இருந்திருக்கிறது. 3 மாதங்கள் அடுப்பே எரிந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வீடுகளில் இருந்திருக்கிறது. உணவு இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலைகள் இருந்திருக்கிறது. இன்றைக்கு உணவு இல்லையா, நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அடுத்த வேளை உணவுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அளவுக்கு வறுமையில் இருந்திருக்கக்கூடிய அந்த நிலைகளை, அந்த செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வறுமை என்பது நமக்கு வந்துருச்சா, இந்த அளவிற்கு நான் வறுமையில் இருக்கிறேன், இதையெல்லாம் தாண்டி நான் வறுமையில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு அப்படிப்பட்ட நிலைகள் வந்துவிட்டதா? அப்ப அவர்கள் அந்த அளவிற்கு வறுமையில் இருந்தும் கூட இந்த கொள்கையில அவர்களுடைய உறுதி எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, இந்த கொள்கைக்காக அவர்களுடைய அந்த பிரச்சாரம் என்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. அப்ப அப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, அப்படிப்பட்டவர்களுடைய அந்த பின்பற்றுதல் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் ஒரு வறுமை என்று சொல்லி இதன் மூலியமாக இந்த கொள்கையை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த கொள்கையை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த வறுமையினுடைய அந்த சிறப்புகளை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. வறுமையில் இருக்கிறீங்களா, அதுவெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் சோதனைகளுக்காக உங்களுக்கு எந்த அளவிற்கு அந்த சிறப்பு வாய்ந்த அதையும் பற்றி நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்கள். அப்ப அதை பார்த்து விட்டு சஹாபாக்கள் இடத்துல சொல்லும் பொழுது அந்த சொர்க்கத்திலே ஏழைகளை நான் அதிகமாக பார்த்தேன், ஏழைகள் அதில் அதிகமாக இருந்தாங்க என்று சொல்கிறார்கள். அப்ப எந்த அளவிற்கு ஏழைகளாக இருக்கக்கூடியவர் யார், வறுமையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள்.
அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஏழைகள் எப்படி அந்த செல்வார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களை விட 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். அப்ப 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அப்ப அந்த மறுமை நாளோடு ஒப்பிடும் பொழுது அரை நாள், அப்ப பாதி நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஏழைகள் வந்து சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப எந்த அளவிற்கு ஒரு சிறப்புகளை வந்து சொல்லி காட்டுறாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சபையில வந்து சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து நடந்து போறாங்க, சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறாங்க. ஒருவர் நடக்கக்கூடியவர்களிடத்துல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கிறார். அப்ப அவரை நடந்து செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறார், இவர் வந்து உங்களுடைய பெண்ணோ அல்லது வந்து யாரோ வந்து திருமணம் செய்வதற்காக உங்களுடைய வீடுகளிலே கேட்டால் இவருக்கு நீங்க வந்து தருவீங்களா? என்ன பேர இவர் செல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் வந்து கேட்பீங்களா என்று சொல்லும் பொழுது, அப்ப அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இவர் கேட்டாருன்னா என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடியவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருவேன். என்னுடைய மகளாக இருந்தாலும் என்னுடைய மகனாக இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சு கொடுத்துருவேன். அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அவர்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்றாங்க. அப்ப அதற்கு பிறகு இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க, அவர் வந்து ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை, அவர் இடத்துல இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், இறை நம்பிக்கை. இந்த கொள்கை உறுதி மட்டும்தான் அவர் இடத்துல இருக்கிறது. அப்ப அவர் கடந்து செல்லும் பொழுது அவர் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறாங்க, அப்ப இவருக்கு நீங்கள் வந்து இதே அவருக்கு என்ன நிலையோ அதே நிலை இவருக்கு நீங்கள் செய்வீர்களா என்று சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹ் அப்படிலாம் எங்களால் செய்ய முடியாது. எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து திருமணம் செஞ்சு கொடுக்க மாட்டோம். அவர் எதை சொன்னாலும் நாங்கள் வந்து அதெல்லாம் கேட்கவே மாட்டோம், நாங்கள் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்றாங்க. இன்றைக்கு நாமளும் அப்படிதானே, ஒரு செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு வாய்ந்து நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அதே ஒரு ஏழையாக இருக்கிறாரு, இவெல்லாம் எனக்கு என்ன தெரியும் என்று சொல்லி இப்படி நாம வந்து இருப்போம். அதே போலதான் சஹாபாக்களும் அந்த பதில்களை வந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒருவர் இருக்கிறார்ல, இவரை போல அந்த 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 செல்வந்தராக இருக்கக்கூடிய அவர்களை போல பல்லாயிரம் மக்கள் இருந்தாலும் இவர் ஒருவருக்கு சரிசமமாக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சிறப்புகளை வந்து அவர் மூலியமாக சொல்லக்கூடியவராக இருக்கிறாங்க. அப்ப இவர் ஒருவரோடு நீங்கள் வந்து எவ்வளவு செல்வந்தர்களை நீங்கள் வைத்தாலும் ஒப்பிட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவிற்கு அந்த சிறப்புகளை வந்து சொல்லி காட்டியிருக்கிறார் என்ற செய்திகளை எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் அந்த இப்படியாக வந்து இந்த வறுமையை கண்டு நீங்கள் பயந்து விடுவீர்கள், இதனால நீங்கள் வந்து அச்சம் கொள்வீர்கள் என்று எனக்கு பயம் கிடையாது. இதனால என்னுடைய நிலை எப்படியாக இருக்க போகிறது என்பதை வைத்து நான் வந்து அச்சம் கொள்ளவில்லை. ஆனால் இதற்கு முன்பாக இருந்த சமுதாயம் எப்படி என்னுடைய செல்வம் பெருசா அல்லது உன்னுடைய செல்வம் பெருசா என்று சொல்லி தன்னை எந்த அளவிற்கு இந்த பொருளாதாரம் மூலியமாக வந்து மேம்படுத்தி கொண்டார்களோ, இதன் மூலியமாகவே அவர்கள் அழித்துக் கொண்டார்களோ, அப்படி நீங்கள் மாறிவிடுவீர்களோ என்ற ஒரு பயம்தான் எனக்கு இருக்கிறது. அப்ப நீங்கள் வறுமையில் இருக்கிறீர்கள் என்பதனால எனக்கு பயம் கிடையாது, நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லி இந்த உலகத்தை நீங்கள் பெரிதாக காட்டி இந்த உலகத்தோடு நீங்கள் செல்லக்கூடியவர்களாக போய்விடுவீர்களோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப எந்த அளவிற்கு இந்த வறுமையின் மூலியமாக நம்முடைய மார்க்கம் எவ்வளவு சிறப்புகளை வழங்கி இருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த கொள்கையிலே வாழக்கூடிய நாம், இந்த கொள்கை உறுதியோடு இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சோதனைகள் என்பது கண்டிப்பாக வரும். அந்த வழங்கக்கூடிய அந்த சோதனைகளிலே ஒரு வறுமை நமக்கு வந்துவிட்டதா, அப்ப அந்த வறுமை அல்லாஹ் நம்மை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அதனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு வறுமையில் இருந்தும் கூட இந்த கொள்கை உறுதி இருந்திருக்கும் பொழுது, அப்ப நாமும் அப்படிப்பட்ட ஒரு உறுதி இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பொறுமை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய முதல் பார்த்த எல்லாம் அல்லாஹ்வுடைய நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டியிருக்கிறார். யார் ஒருவர் பிற மர கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவராக
அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள். அப்ப பிற மதத்தில் இருக்கக்கூடிய கொண்டாட்டங்களாக இருந்தாலும் கலாச்சாரம் இருந்தாலும் அதை ஒரு முஸ்லிம், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியார் அவரும் அதை செயல்படுத்தும் பொழுது அவர்கள் என்னை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஏன் இந்த செய்தியை சொல்லப்படுகிறது சொன்னால், இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த ஆங்கில ஆண்டு என்பது நிறைவு பெற்று அடுத்த ஆண்டுக்கான 2075 ஆண்டுக்கான ஒரு வருடம் என்பது பிறக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான முதல் நாளிலே புத்தாண்டுகள் என்ற பெயரிலே நம்முடைய சமுதாய மக்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரமான காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த நாள் என்பது என்ன? இந்த நாளிலே உண்மையிலே இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் நமக்கு இருக்கிறதா? இது யாருடைய கலாச்சாரமாக இருக்கிறது? கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக கலாச்சாரமாக இருக்கிறது. அப்ப பிற மத ஒரு கலாச்சாரமாக இருக்கும் பொழுது அதை நம்முடைய சமுதாய மக்கள் இதையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப ஒரு வருடம் முடிந்து விட்டது. இதுல உண்மையிலே நாம என்ன நம்ம செய்யணும்? இதற்காக நாம சந்தோஷப்படணுமா அல்லது நாம் வருத்தப்பட வேண்டுமா? இவ்வளவு ஆண்டுகள் கழிந்து விட்டது. அப்போ ஒரு ஆண்டு நிறைவு செய்து முடிந்து விட்டதா? அப்ப இதனால இந்த ஆண்டிலே என்னுடைய இந்த நன்மைகள் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? என்னுடைய வயதுகள் என்பது கடந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய மரணத்தை நோக்கி நான் செல்லக்கூடியவனாக இருக்கிறேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த நன்மைகள் எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி அந்த நேரம் செல்லக்கூடியதை வைத்து நாம் வருத்தம் தான் படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப புதிதாக ஒன்று வருகிறது என்று சொன்னால் அதனால எதுவுமே கிடையாது. புதிதாக ஒரு நாள் தான் வரப்போகிறது. அதற்கும் இதற்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லா நாட்களும் இருக்கக்கூடிய அந்த 2024 என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு எண் மட்டும் மாறி 2025 மாறப்போகிறது. இதுல எந்த ஒன்றுமே கிடையாது. அவ எப்படி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள்? அப்ப அந்த நாளுடைய அந்த முதல் நாளுடைய அந்த இரவில அதை நாம் சந்தோஷமாக வரவேற்கும் பொழுது அந்த வருடம் முழுக்க நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் தான் நமக்கு எல்லாத்தையுமே வழங்கக்கூடியவனாக இருக்கிறார். அந்த சந்தோஷம் என்பது எப்படி வழங்க வேண்டும், அது எப்பொழுது வழங்க வேண்டும் என்பதெல்லாம் ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் நம்மை தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது அப்ப அந்த நாளுடைய இரவிலே நாம் சந்தோஷமாக இருந்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நமக்கு நடைபெறுகிறது என்றெல்லாம் இதை இப்படியெல்லாம் நம்முடைய சமுதாய மக்கள் இதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே அந்த வாகனங்களிலே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் தங்களுடைய உயிர்களையே மாய்த்துக் கொள்கிறார்கள். அப்ப எவ்வளவு செய்திகள் என்பது வருடம் வந்தும் கூட இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. பெயர் மட்டும்தான் மாறுகிறது. இந்த வருடத்துல இவ்வளவு பேரு, இந்த வருடத்துல இவ்வளவு பேர் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதிலே நாம இன்னும் மோசமாக நம்முடைய சமுதாய மக்கள் இதில் இருக்கிறார்கள். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் பொழுது அப்ப இதற்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது எல்லா நாட்களும் போற ஒரு நாட்டால் நமக்கு வழங்கக்கூடிய அந்த கொண்டாட்டங்கள் என்பது 2 கொண்டாட்டங்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள். அப்ப இந்த 2 தான் பண்டிகைகளுக்கான ஒன்றாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பண்டிகைகளுக்கும் இந்த முஸ்லிம்களுக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதையெல்லாம் நாம் அறிந்து வைத்துக் கொண்டு நாம் அறியாத மக்களுக்கு இதை சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் மூலியமாக அல்லாஹ் நம்மை ஒவ்வொருவரையும் காக்க வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹுவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.